இறைவனுக்கு எத்தனை பதார்த்தங்களை நிவேதனம் செய்தாலும் வெற்றிலை பாக்கு வைக்காவிட்டால் அந்நிவேதனம் முற்று பெறுவதில்லை என்பார்கள். ஏனெனில் வெற்றிலையின் நுனியில் லட்சுமி தேவியும், நடுவில் சரஸ்வதி தேவியும், காம்பில் பார்வதி தேவியும் இருப்பதாக தகவல்கள் உண்டு. திருமணம் மற்றும் பூஜை ஆகியவற்றின் போது அவைகள் சுபமாக நல்ல முறையில் நடந்தேற வேண்டும் என்பதற்காக வெற்றிலை பாக்கு படைக்கப்படுகிறது. வெற்றிலையும் பாக்கும் மகாலட்சுமியின் அம்சங்களாகும். விருந்தினர்களுக்கும் சுப நிகழ்ச்சியின் போதும் நமது வீட்டிற்கு வருபவர்களுக்கும் என்னதான் விதவிதமாக இனிப்புகள் கொடுத்தாலும் வெற்றிலையும் பாக்கும் தவறாமல் கொடுத்தால்தான் குடும்பம் செழித்தோங்கும் என்பது நம்பிக்கை. வெற்றிலையை வாட விடுவது வீட்டிற்கு சுபமல்ல என்று நம் முன்னோர்கள் சொல்கிறார்கள். வெற்றிலை பாக்கை எப்போதும் நமது வலது கையால் மட்டுமே வாங்க வேண்டும். மகிமை மிக்கதும் மங்களகரமானதுமான வெற்றிலை வெற்றியின் அடையாளமாகவே கருதப்படுகிறது. இந்து மத பண்டிகைகள், விசேஷம், விரதம், திருமணம் என அனைத்திலும் முக்கிய இடம் வகிக்கிறது வெற்றிலை. இறைவனுக்கு வெற்றிலை பாக்கு வைத்து வணங்குவது நமது மரபு. தாம்பூலம் எனப்படும் வெற்றிலைக்கு ஜீரணத்தன்மையை அதிகரிக்க செய்யும் ஆற்றலும் உண்டு. வெற்றிலையோடு சேர்ந்த சுண்ணாம்பு உடம்புக்கு தேவையான கால்சிய சத்தையும் கொடுக்கிறது. சுப நிகழ்ச்சிகளில் விருந்திற்கு பிறகு ஜீரணத்திற்காக வெற்றிலை பாக்கு கொடுத்து வழி அனுப்பும் வழக்கம் ஏற்பட்டது. முற்காலங்களில் இவைகள் இல்லாத எந்த ஒரு திருமண வீடுகளையும் நாம் பார்க்க முடியாது. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கும் போது அழைப்புதலோடு வெற்றிலை பாக்கு வைத்து அழைப்பார்கள். அப்படிப்பட்ட வெற்றிலையை நாம் பயன்படுத்தும் போது அதன் காம்பு, நுனி, நடுநரம்பு இவற்றை நீக்கி உபயோகிக்க வேண்டும். தற்போதைய ஆராய்ச்சியில் வெற்றிலையில் மிகவும் வீரியமிக்க நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட சவிக்கால் என்னும் பொருள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. வெற்றிலையை மென்று சாப்பிடுவதால் மலச்சிக்கல் நீங்கும், நன்கு பசி உண்டாகும், வாய்ப்புண், வயிற்றுப்புண் நீங்கும். வெற்றிலைக்கு நாக இலை என்ற மற்றொரு பெயரும் உண்டு. பாம்பின் விஷத்தை கூட மாற்றும் தன்மை கொண்டதால் இதனை நாக இலை என்றும் அழைக்கின்றனர். இவ்வளவு உடல் மன ஆரோக்கிய விஷயங்களை கொண்ட வெற்றிலை பாக்கு பயன்படுத்தும் முறையை நாம் அழியாமல் நம் தலைமுறையினருக்கும் கொண்டு சேர்ப்போம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.